கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் இப்போ தீரு ராஜாவுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் பார்த்துருக்கோம். தீரு ராஜா அவருடைய தீர்க்க தரிசனம் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். எசேக்கியேல் 28 எசேக்கியேல் 28 4வது வசனம். நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். ஆமாம், பயங்கர ஞானவான் சின்ன வயசப்ப பார்த்தோம். ஏசாயா 10:13 அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். அவன் ஞானவான் புத்திமான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவனுடைய ஞானத்தை எதில் செலவு பண்ணான்னா திரும்ப வாசிங்க 10:13. ஞானத்தினால் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஆமாம், அவனுடைய ஞானத்தை எப்படி பயன்படுத்துகிறான்னா, எல்லைகளை மாற்றினா அவனுடைய எல்லையை பெருக்கிறேன், விஸ்தாரமாக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய என்ன செய்கிறான்னா நிலப்பரப்பை இவனுக்குரிய சுதந்திரத்தை விட்டுட்டு அடுத்தவன் சுதந்திரத்தில் அவனுடைய புத்தி எப்படி செலவு பண்ணுறான்னா அடுத்தவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறத செலவு பண்ணுறான். அடுத்து கஜானாவை கொள்ளையிடுறான். அப்போ அந்த சண்டை போட்டு கொள்ளையிடுறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜனங்களை அடிமைப்படுத்துறான். அப்போ கர்த்தர் ஒரு ஞானம் கொடுத்தாருன்னா நம்ம எப்படி பார்த்தோம், தானியேல் ஆண்டவரை மகிமைப்படுத்துறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களோட தேசத்தை 70 வருஷம் இருக்குது ஆண்டவரே, இதை நான் எப்படி மன்றாடி நாங்கள் எப்போ போகிறதுன்னு சொல்லி அவனுடைய ஞானத்தை எப்படி பயன்படுத்தினோன்னா ஆண்டவர் பயன்படுத்தினாரு, அவரையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தார். ஆனால் இவனுக்குரிய ஞானம் பார்த்தீங்கன்னா தானியேலை விட 10 மடங்கு சமர்த்தமாக இருக்கேன். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஞானம் பிறக்கும் போதே கர்த்தர் ஞானம் யாருக்குரியனா கர்த்தர், பிசாசுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் கொடுத்த ஞானத்தை தவறாக பயன்படுத்துறதுக்கு அவன் தூண்டுவான். அப்போ அவனுக்கு கொடுத்த ஞானத்தை என்ன பண்ணான்னா எல்லையை சொல்ல மாற்றினான். என்ன எல்லையை மாற்றினான்? அவன் டெவலப் பண்ணாரு. இப்போ அவன் செத்து போனேன், அந்த தீர்வு தாழ்த்தப்பட்டு போச்சு. அந்த எல்லை என்னாச்சு? ஒன்றுமில்லாமல் போச்சு. இப்போ இன்னைக்கு சீனா என்ன பண்ணுது, விஸ்தாரம் பண்றாங்க. அப்போ அவங்களோட எல்லை அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா இந்த உலக காரியங்களுக்காக என்ன செய்றாங்க, பயன்படுத்தும் போது அந்த பிசாசு சக்குன்னு உட்காந்து. இப்போ நம்ம பிஜேபி நம்ம கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய புத்தி என்ன செய்கிறாங்கன்னா அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. கர்த்தர் ஒரு ஞானத்தை யார் கொடுத்தாரு? சாலமோன் கேட்குறான். ரைட்டா? சாலமோன் கேட்கும்போது ஜனங்கள் என்ன செய்யுது, எனக்கு ஆளுகை செய்ய முடியாது, இப்போ எனக்கு ஒரு ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் ஞானம் கொடுக்குறாரு. ஞானத்தோட ஆட என்ன செய்றாரு, செல்வத்தையும் கொடுக்குறாரு. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரை தேடி இருக்கணும். அந்த செல்வத்தை என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தேவாலயம் கட்டுறதுக்கு ஏற்கனவே தாவீது என்ன பண்ணார், ஏகப்பட்ட பொண்ணெல்லாம் சேர்த்து வச்சுருந்தார், நிறையா காரியங்கள் அவர் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். அப்போ இவன் 10ம் 10ஆவதுக்கு ஈராம் ராஜா என்ன செய்கிறான், ஹெல்ப் பண்ணுறேன். அவன் காசுக்கு பண்ணானா சும்மா பண்ணானா கூட இவன் என்ன செய்யணும், ஒரு பட்டணங்கள் கொடுக்குறேன். காபூங்கிற நாடி கூட ஏற்கனவே பார்த்தோம். அது அவனுக்கு பாலையில் அவனுக்கு திருப்திலனா தரிசு கடை கொடுக்குறான். அப்போ அது வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ மனஸ்தாபத்தில் இருந்தானா, மனஸ்தாபத்தில் இல்லையா, இவ்வளோதான் பண்ணணும்னு சொல்லி பெருந்தன்மையாக போனானா அப்படிங்கிற வேதத்தில் சொல்லப்படல. எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி போகும்போது பெருந்தன்மையாக வேலை செய்திருப்பேன், போயிருப்பேன். அப்போ ஃப்ரீயாகவும் செய்திருப்பான், காசுக்கும் செஞ்சுருப்பேன், கூலிக்கு அமர்த்தினான்னு சொல்லி வரும் இந்த அங்கே வேலை பார்க்குறதுக்கு. அப்போ இவன் கோதுமையை கொண்டு போய் அங்கே கொடுக்குறேன், வேறு எண்ணெய் கொண்டு போய் கொடுப்பேன், அதுக்கு பதிலாக அவன் ஆட்களை அனுப்புவேன். அந்த மாதிரி காரியங்களை பண்ணுவான் ஈராம் ராஜா சாலமோன். அப்போ சாலமோன் என்ன பண்ண கரெக்டாக ஜனங்களை நியாயந்திக்கிறேன். அவனுடைய ஞானம் பார்த்தீங்கன்னா செத்து போன பிள்ளை என்ன செய்கிறேன், நியாயந்திக்கிறேன். அந்த அன்னைக்கு இருந்த உலகத்தில் உள்ள ஞானிகளை அவனை தேடி வர்றாங்க. ஷீபா நாட்டு ராணி தேடி வர்றா, பார்த்துட்டு மறைக்கிறாங்க. ஞானத்தை விட அதை விட பார்த்தது அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த ஞானம் ஆண்டவர் என்ன செய்ய, தாவீதின் வம்சம், தாவீதோட பிள்ளை. அப்போ தகப்பனை காட்டிலும் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக இருந்திருக்கணும்.
கட்டுறேன், ஆலயத்தை கட்டுறேன், பலி எடுக்கிறான். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய குறுக்கு மைண்டில் என்ன பண்ணுறான்னா, ஒரு எகிப்து நாட்டில் போய் பொண்ணு எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னா, சண்டை போட மாட்டாங்க, சம்மந்தியை வந்துட்டா சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு அரசியல், அந்த ஞானத்தில் செஞ்சுற பிசாசு வந்து அப்படி மாற்றாங்க. அப்படி மாற்றி விடும்போது என்ன செய்ய, அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, தீரு ராஜா அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கொடுத்த ஞானம். அப்போ சிலர் நம்ம பார்க்குற மலைப்பாக இருக்குது, யாரெல்லாம் இருக்கிற எலான் மஸ்க் இருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ அறிவு அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு. கம்பனும் பணக்காரங்கிறத விட ஒரு அறிவாக செயல்படுறேன். மேலே போய் வைக்கணுங்கிறேன், இங்கே எதை மாற்றணுங்கிறேன், இங்கே எதை மாற்றணுங்கிறேன். அதாவது பரால்ட்டி கட்டாக பக்கவாதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜிப்பை பொறுத்துனா போதும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஜெயிக்கிறேன். பணத்தை கொடுத்தாலும் அந்த ஐடியா வர்றதுக்கு அவன் ஒரு காரணமாக இருக்கிறேன். அப்போ இந்த காரணங்கள் வந்து எலான் மஸ்க் இருந்தாங்க. தேடுகிறவங்க யாரை தேடணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தேடி அப்படி பண்ணும்போது அது ஆண்டவனுடைய திட்டத்துக்கு உள்ளே வந்துடும். இப்போ ஒரு சிப்பு கண்டுபிடிச்சி அந்த பரால்ட்டி அட்டாக் உள்ளவங்களுக்கெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது இதை என்ன லிங்க் பண்ண தெரியும். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை தேவன் உலகப்பிராரமாக செய்யக்கூடாது இல்லை. உலகத்தில் ஆண்டவர் செஞ்சார், எல்லாருக்கும் நோய்களை குணமாக்கினார், உயிரோட எழும்ப செய்கிறார். அவர் வந்து பாகுபாடு இல்லாமல் அற்புதங்கள் செய்கிறாரு, அது அதிசயங்கள் செய்கிறாரு. அப்புறம் சாப்பாடு போடுறது எல்லாருக்குமே போடுறாரு. அப்படி போடும் அது நமக்கு மாடலாக இருக்கார், கர்த்தர் நமக்கு மாடலாக. ஆனால் தேவ திட்டத்தோடு என்ன செய்யணும், எனக்கு என்ன சொல்லுவார், ஒரு பெரும் கூட்டம் வரும்போது நீங்கள் சாப்பிட்டதுனால எனக்கு பின்னாடி வரீங்க சொல்லுவார். இப்போ அதாவது ஒரு கூட்டம் வரும்போது நீங்கள் சாப்பாடு போட்டதுனால வரீங்க, என்னை எதுக்கு ராஜாவாக்குறீங்க, இதெல்லாம் செஞ்சதுனால தான் நீங்கள் ராஜாவாக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை சொல்லிட்டு அதுக்கு இடையில செய்கிறாருன்னா ஆட்கள் என்ன செலக்ட் பண்ணுறாரு. 12, 70, 500 சொல்லி வேதத்தில் இருக்குது. அதுக்கு மேலே கட்டணை பண்ணாரா பண்ணலைன்னு நமக்கு சொல்லப்படலை. அப்போ ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களே அவங்க என்ன செய்யணும், நம்ம சிந்தை என்ன செய்யணும், போகும்போது இந்த பிசாசு வந்து ஆக்குபை பண்ண மாட்டேன், ஆக்குபை பண்ண மாட்டேன். சகரியா 9:3 வாசிங்க, 2:3. சகரியா 2:3 அக்கா. 9:2. ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும்பொன்னையும் சேர்த்து வைத்தது. ஆமாம், இந்த தீருடைய ஞானம் வந்து அந்த ஆளுகிற ராஜாவுடைய ஞானம் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கிறவோட மைண்டு போயிடும். அதாவது விசேஷம் என்னன்னா தங்கத்தை சேர்க்கிற மைண்டு செய்து அந்த ஞானத்தை வந்து செலவு பண்ணும். இப்போ நம்ம டிவி இதில் யூடியூப்லாம் பார்த்தோம்னா இந்த தங்கம் வாங்குவது இன்னைக்கு நல்லதா, இதை எதை வந்து முதலீடு செய்யணும், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இது செஞ்சால் நல்லதா, பிட்காயின் எடுத்துட்டு செய்கிறது நல்லதா. அப்போ இவங்களோட அப்படி பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஜெயிக்கிறவனே இருப்பான். இதில் நீ முதலீடு பண்ணாத, இதில் நீ முதலீடு பண்ண, இப்படி பண்ணும்போது உனக்கான இதில் வந்து உனக்கு லாபம் கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் எல்லாம் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஆட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பால் வியாபாரம் பார்க்குறோம், பால் வியாபாரம் பார்த்தோன்னா ஏன் அந்த கம்பெனி மாதிரி நம்ம ஒரு மாட்டு தீவனத்தை நம்ம உள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது, அவங்க மாதிரி நம்ம சேர்த்து பவுடர் ஆக்கக்கூடாது, பவுடரை ஏன் சேல்ஸ் பண்ணக்கூடாது, இப்படிங்கிறது வந்து அவங்க ஞானம். அந்த பிஸ்னஸில் போகும்போது அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்ச உடனே அது ஒரு நுணுக்கங்கள் தெரிகிறது ஒரு ஞானம். அதை எப்படி வந்து லாபத்தை வந்து நம்ம ஈட்டி தக்க வைக்கிறாங்க இல்லையா, அது ஒரு ஞானம். அந்த முதலீடை வந்து பார்த்திங்கன்னா நஷ்டப்படாமல் என்ன செய்கிறாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஒரு இடம் நஷ்டப்பட்டாலும் அடுத்த இடம் என்ன செய்யணும், அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்வாங்க, இந்த பிஸ்னஸில் வந்து டாப்பில் போவாங்க. அது ஒரு ஞானம். சாதாரண ஒரு ஊறுகாய் கம்பெனி ஆரம்பித்தார் ஆட்சி, அவருக்கு ஒரு ஞானம். ஆனால் அவர் என்ன செய்கிறாங்கன்னா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் செய்கிறாங்கன்னா உதவி பண்ணுகிறது செய்கிறார். அப்போ இந்த இப்போ சத்தியம் டிவிக்காரர் இருக்கார், சத்தியம் நியூஸு, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா, தேவனுடைய திட்டத்தை ஏதோ அவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரா வெளிப்படுத்தலையா நமக்கு தெரியாது.
நம்ம என்ன சொல்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டால் அந்த லீடிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது உண்மை. ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா அது ஆண்டவரை சார்ந்து செய்கிறாங்க. அவங்க வந்து கடந்து போகிறாங்க. இப்போ நிறையா இருக்காங்க கிறிஸ்டியன்ஸு. சந்தோஷ் நாடார், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஐபி சென்னையில் வந்து விஐபி கோல்டு ஹவுஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸு. அந்த கிறிஸ்தவமாக இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்யுதுன்னா அதையோடைய பிள்ளைகளுக்கோ இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது கூட என்ன செய்யறாங்க, ஞானம் வந்து உலக பிரகாரமாக வந்து என்ன செய்கிறாங்க, பிஸ்னஸ் மேலே வந்து உள்ளே கொண்டு போனாங்க. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பிசாசு உள்ளே வந்து உட்கார்றதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்காது. ஆனால் டோட்டலாக தேவனுடைய ஞானம் கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இந்த ஞானத்தை வந்து தேவனுடைய திட்டத்துக்கு தான் பயன்படுத்தணும். குறிப்பாக சொல்லணும் எப்படின்னு பார்த்தா பவுல் ரசிக்கப்பட்டு என்ன பண்ணேன், டோட்டல் அவனுக்கு இருக்கிற ஞானம் யாருக்கு இருந்துச்சான்னு தெரியல. டோட்டலாக என்ன செய்யறா, சரண்டர் பண்ணுறேன். மோசே எடுத்துக்கலாம், டோட்டல் என்ன செய்யறேன்னா ஆண்டவருக்காக சரண்டர் பண்ணுறேன். ஆனால் தானியேல் வந்து எடுத்துக்கிற போது அவன் கர்த்தர் வந்து அவர் அதிகாரியாக வைக்கிறாரு. ஆனால் டோட்டல் ஞானத்தை என்ன பண்ணுவான்னா ஆண்டவருக்காக தான் சரண்டர் பண்ணுவேன். ஏன்னா உபவாசம் இருந்து அப்படின்னு சொல்லி இவன் வந்து இப்போ ஒரு கட்டத்தை உயர்த்துற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து அடுத்த உயர்வுக்கு போனானா போகலன்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுற காரியங்களில் ஈடுபடும். நீ எஸ்ஐக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தரிசனக்காரனாக இருந்தால் சிறையிருப்பில் என்ன செய்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களும் செய்ய மாட்டேங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா டோட்டலாக தன்னுடைய ஞானத்தை எங்கே செலவு பண்ணுவாங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்காக செலவு பண்ணுவாங்க. என்னை வந்து எதுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு கேட்க மாட்டேன். அவங்களுக்கு கொடுத்த ஞானம் அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கணக்கு விவேகம், இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் விவேகமாக இருந்திருக்கணும், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஞானமாக இருந்திருக்கணும். அப்படிங்கும்போது இப்போ நானும் வந்து உலகத்தில் வந்து எல்லாமே நான் வந்து கரெக்டாக நான் போயிருக்க மாட்டேன். அந்த அனுபவத்தில் நான் வந்து சொல்லி பட் ஆனால் தேவனோடு கர்த்தர் வந்து எனக்கு ஏற்கனவே ஞானம் கொடுத்துருக்காரா, அதை நான் செலவு பண்ணலை அப்படிங்கும்போது எனக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு அந்த கதவுகள் திறக்கப்படலை. பட் ஆனால் அந்த ஞானம் தேவனுடைய ஞானத்தோட இணைந்து அது பவர்ஃபுல்லாக மாறி தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் போகும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆழத்தை கூப்பிடுகிறது, நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகிற இந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்யற அதை டெவலப் பண்ணும்போது அது தேவனுடைய திட்டத்தோடு என்ன செய்யுதுன்னா அது வந்து தேவனுடைய திட்டத்தோடு வந்து எனக்கு எப்படி நம்ம போகிறோம் எல்லாரும் போல நார்மல் செய்யலாம். நம்ம சண்டே கிளாஸ் நடத்துகிறோம். ஆனால் நடத்தும்போது என்ன செய்யறோம், ஆண்டவருக்கு அந்த பிள்ளைகள் இப்படி ஒரு வசனம் உருவாக்குறோம், கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இல்லை சபையில். ஆனால் அதுக்குள்ளே நம்ம இருக்கிற காலங்களில் நம்ம அந்த ஆத்மாவை தக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய ஞானத்தை செய்யணும் அங்கே என்ன செய்யறோம் உபயோகித்து அவங்கள திசை திருப்பணும். ஏன் மற்றவங்களுக்கு நமக்கு நம்ம எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணலை அப்படின்னு இல்லை. நம்மளுடைய ஒரு ஃபோக்கஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது, வேறுபட்ட மாதிரியாக இருக்குது, தேவைகள் சந்திக்கப்படுது. அங்கே உள்ள நம்ம வந்து டோட்டலாக எல்லாமே சந்திக்கப்படலைனால ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியுது, அந்த ஆத்துமாக்களை தக்க வைக்க முடியுது. அப்படிங்கும்போது அந்த ஞானத்தை நம்ம எங்கே எங்கே சொல்கிறாரு, தகுந்த இடத்துல செய்கிறாரு, அதை செய்கிறாரு பயன்படுத்த கர்த்தர் வந்து ஞானம் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நம்ம திசை மாதிரி போவோமா. இப்போ என்ன செய்கிறாங்க அறநெறின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஈடுபடும்போது அந்த சிந்தையான விஷயம்னா அதுக்கு உள்ளே வர மாதிரி வச்சுக்கணும். எனக்கு ஒரு பதவி கிடைக்கட்டேன், எனக்கு ஒரு பெருமை கிடைக்கட்டும், நான் அதில் டாப்பில் போகணும் இல்லை. ஜனங்களுக்கு அதை சொல்லிட்டு அவங்கள எப்படி நம்ம உள்ளே கொண்டுட்டு வரணுங்கிற அந்த சிந்தை இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், திசை மாதிரி போக மாட்டோம். செய்யக்கூடாது நான் சொல்ல வரேன். ஆனால் அழைப்பு இருக்கும்போது தனிப்பட்ட அழைப்பு நீ இப்படி தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு நீ அப்படி தான் பண்ணிட்டு போகணும். இந்த பாதை ஒன்று வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாரா கொடுக்கலையா அப்படிங்கிறத கணிக்கணும். ரெண்டாவது அதை கணிக்கும் போது அந்த பாதையை நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய திட்டத்துக்கு லாபகமாக திசை திருப்புறதுக்கு நம்ம செய்யணும். அதை பயன்படுத்தும் போது அந்த பிசாசு உள்ள வரமாட்டான், உள்ள வரமாட்டான். அப்போ இவனுடைய ஞானத்தை என்ன பண்ண பொண்ணை வந்து என்ன செய்யணும், எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஒரு சேற்றை போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி சேர்த்து வச்சிருப்பான்னு நமக்கு தெரியல. இப்போ என்ன ஆச்சு, ஒன்றுமே இல்லை, தீருங்கிற ஒரு பாறை தான் இருக்குது. அதுவும் என்ன சொல்ற கர்த்தர் சொல்ல தீர்க்கதரிசி சொல்றாங்க, மீனவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த வலையை காய எசேக்கியேல் 28:5 வாசி. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமையாயிற்று. ஆமா, அந்த ஞானத்தை இவருன்னு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு மகா ஞானம் சொல்லி சொல்றாரு. அப்போ அவனுக்குரிய ஞானம் ஒரு டாப்ல இருந்து நம்மளாம் நிக்கிறது கூட இடம் இல்லை.
அந்த அந்த ஞானத்தை வச்சு என்ன செய்யணும்னா ஒரு பக்கம் பொண்ணை சேர்த்துட்டேன். இன்னும் செல்வத்தை பெருக பண்ணினாங்கன்னா செல்வம் பார்த்தா வீடு வாசல் அரண்மனை நிலம் அப்புறம் எங்கெல்லாம் வந்து இப்போ வாங்கி போடுறாங்களே, இப்போ அதுங்க யார் வீட்டில் வாங்கி போட்டாங்க, உங்கள் வீட்டில் வாங்கி போட்டாங்க, இப்போ உடனே விற்கிறாங்க. இப்போ நிறைய பணக்காரங்களை பார்த்தோம்னா இந்த இது அவங்க வேற என்ன பிரசன்ன அவங்க தாத்தாலும் ஏகப்பட்டது வாங்கி போட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ இன்னும் வந்து நிலச்சி நிற்கிறவங்க கிருஷ்ணா தேட்டருக்காரங்க செய்கிறாங்க, ஏகப்பட்டது வாங்கி போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செல்வராஜ் டெக்ஸ் எடுத்தாலும் என்ன செய்கிறாங்க, ஏகப்பட்டது வாங்கி போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க இதுதான் சொல்கிறாங்க. அப்படி வந்து அவங்க என்ன பண்ணுறான், செல்வத்தை சிறந்த பெருக பண்ணுறாங்க. ஒன்றும் செல்வம் போது எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். வீடு வாசல் தோட்டம் துறவு பிள்ளை குட்டி எல்லாமே இந்த செல்வத்தில் அடங்கும். ஏன்டா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, செல்வத்தை பெருக பண்ணி அப்போ என்ன ஆகுது, அவனுடைய குடும்பாசையம் அடைஞ்சு மேட்டுமையாயிடுச்சு. அந்த எல்லா பண்ணணும் நமக்கு என்ன செய்ய ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டு அர்த்தத்தில் எங்களுடைய உழைப்பு கடின உழைப்பு தான் நாங்கள் வந்து மேலே வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அங்கே என்ன ஆகுது, பிசாசு வந்து தேவனை அறிக்கையிடாமல் தேவனுடைய சிந்தை இல்லாமல் நம்ம செய்கிற காரியங்கள் உலக காரியங்களுக்குள்ளே போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த கரப்ஷன் ஆவி வந்து உட்காந்து சுத்தம் வந்து உட்காந்து. அதனால இவனை வந்து யாரும் கூப்பிடுறாங்க, மகா உன்னதமான கேரு ஒப்பிடுகிற வசனங்கள் வந்து ஒப்பிடுறாங்க. அதாவது வேத வல்லுனர் ஏசாயா எரேமியா 9:23 வசனம். அக்கா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமாம், ஞானம் ஆண்டவர் கொடுக்கறது, ஐஸ்வர்யமும் ஞானம் கொடுக்கறது. ஒருத்தனுக்கு பலசாலியாக இருக்கிறானாலும் என்ன செய்யறது, அவனுக்கு யார் கொடுக்குறானோ அதுக்கு அர்த்தம் தான் கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தனுக்கு ஞானம் இருக்கிறதுனாலே, ஒருத்தனுக்கு பலம் இருக்கிறதுனாலே, ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறனாலே அவன் செய்வான் பெரியவன் கிடையாது. ஆண்டவர் குறித்து தான் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு அடுத்த நிலையில் இருக்கணும். அப்படி இல்லாத போது தன்னைத்தானே நான் பெரிய புத்திசாலி, என்ன மாதிரி ஒரு புத்திசாலி உண்டா அப்படிங்கும்போது அது உண்டா அப்படிங்கும்போது என் உள்ளே வந்துடுவேன். ரைட்டா? அதில் வந்து மனுஷன் கவனமாக இருக்கணும். நம்ம தீர் வந்து இதனால என்ன செய்யணும், தீர் வந்து அழிந்து போனதுக்கு காரணங்கள் வந்து மனுஷன் பார்த்துட்ருக்கோம். நியாய தீர்ப்புக்கு எசேக்கியேல் 27:33. உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய். உன் ஆஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தின் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய். ஆமாம், அவனுடைய வியாபார நுணுக்கம். இப்போ எலான் மஸ்க் எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட பேருக்கு என்ன செய்ய வேலைப்பட்டு கொடுத்துருவேன், வேலை இல்லாத ஒரு காலங்கள்லாம் என்ன செய்ய வரும். நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், படிப்பை பார்க்க மாட்டேன், திறமையை பார்த்து நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல காரியங்கள் தான். ஆனால் அந்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இருக்கணும். இதை தவறுனது யாரும் கிடையாது. ஆல்மஸ்க்கு அந்த நிலையில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ நம்ம படிக்கிற பாடத்தில் தவறுன ஒருத்தர் ராஜாரு தீர்வின் ராஜா. அதனால் எல்லாமே எழுந்து போயிடுறேன். யோபு 31:25. என் ஆஸ்தி 31:25. என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி. ஆமாம், யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா பயங்கர பணக்காரனாக இருந்தேன். ஆனால் அவன் என்ன அந்த அதனுடைய ஐஸ்வர்யத்து மேலே என்ன செய்ய வந்து நம்பிக்கையாக இல்லை. இப்போ தீர்ராஜா அதை நம்பி நான் ஒன்றுமில்லாமல் போனேன். ஆனால் யோபு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இருந்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக அந்த இடத்துல வந்து அவனை வந்து எடுத்து காட்டுறான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 52:7. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையின் பலத்தை கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள்.
அதுதான் தாவீதோடைய சங்கீதம். ஆமாம். ஆமாம். இப்போ தாவீது வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சான்னா இந்த பத்ஷேபா விஷயத்தை தவிர பார்த்தீங்கன்னா பத்ஷேபா விஷயம் இன்னொன்று வந்து அது அந்த ரொம்ப டீப் அந்த ஒரு தவறுகள் மகாபெரிய தவறு அதை மீண்டு வந்துடுறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஜனங்களை வந்து என்ன அந்த ஒரு 2 தவறு தான் அவனுடைய சரித்திரத்தில் வந்து இருக்கும். அப்புறம் நிறையா நம்ம உள்ள போனால் நிறையா இருக்குது. அவன் வந்து ஒரு ராஜாட்ட போயிருப்பேன், அவனுக்கு தெரியாமல் போய் என்ன செய்ய ஒவ்வொரு பக்கமாக அழிச்சிட்டு வருவேன். இதெல்லாம் வந்து ராஜ தந்திரங்கள். இது வந்து ஆண்டவருடைய பார்வையில் தவறானது. ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக வந்து நம்ம அந்த இதில் படிக்கும்போது போனோம். ஆனால் தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் அவன் நம்பிக்கை இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செல்லும் வந்து பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சங்கீதத்தில் வந்து எழுதியிருப்பான். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு யோபு எடுத்துக்கலாம், தாவீதை எடுத்துக்கலாம், உதாரணமாக அதை எடுத்துக்கலாம். சங்கீதம் 62:10 கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். எதுத்தான் என்னும் ராகத்தலும் தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்றான், அவன் கொள்ளையிட்டு வந்தேன், ஆனாலும் என்ன சொல்றானோ அதுல வந்து மனசை வைக்காத, ஐஸ்வர்யத்துக்கு மேல செய்யாத, ஐஸ்வர்யத்தை வைக்காத அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஈடுபடலை. அப்போ வேதாகமத்தில் நமக்கு யார் இருக்கா, யோபுவும் தாவீதும் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஓசியா 12:8 வருஷமே எப்பிராயிம், நான் ஐஸ்வர்யவானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஆமாம், 12 கோத்திரத்தோட யோசேப்போட அப்புறம் பிரிஞ்சிருந்து பிரியும் போது எப்பிராயிம் எப்படிப்பட்ட கோத்திரமாக மாறிடுறேன்னா இந்த தீர்வுக்கு ஈடாக வந்து கோத்திரமாக வந்து மாறுறேன். இன்னைக்குள்ள அமெரிக்கா வந்து எப்பிராயிம் கோத்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுடைய நடவடிக்கையெல்லாம் என்ன நம்ம தனியாக ஏதாவது இருக்கும்போது அப்போ எப்பிராயிம் எப்படி யாருக்கு ஈடாக போயிடுறேன்னா தீர்வு ராஜாவுக்கு சரியாக வந்து சமமாக வந்து மாறிடுறேன். ஓசியா 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேற்றுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆமாம், இருக்கிற ஆண்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஓவராக என்ன செஞ்சுறாங்க, அந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை போகும்போது என்ன ஆகுதுன்னா மறந்துடுறது. யாருன்னா அந்த எப்பிராயிம் அவன் வந்து என்ன செய்யறான்னா டோட்டலாக வந்து மறந்து போகிற ஒரு காரியம் வந்து நடக்கும். எசேக்கியேல் 28:7 இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன், அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். ஆமாம், நியாய தீர்ப்பு. ரைட், அடுத்தது எசேக்கியேல் 30:11 இவனும் இவனோடே கூட ஜாதிகளில் மகா பலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள். எசேக்கியேல் 30:11 யார் வர்றோம்? இது வந்து எகிப்துக்குரிய தீர்க்கதரிசனம். எகிப்துக்கு விரோதமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வோன் அசீரியன் வரும் எகிப்துக்கு விரோதமாக. ஆனால் இந்த காரியத்தை வந்து எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன செய்யறான், எசேக்கியேல் 28:7 பிரகாரம் வந்து நியாயத்திற்புக்கு ஏதோ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேசம் எப்படிப்பட்டதாக மாறும், கொலையுண்டவர்களை நிரப்புகிற ஒரு தேசமாக மாறுன்னு சொல்லி நியாயத்திற்பு சொல்கிறாரு. எசேக்கியேல் 30:12 அப்பொழுது நான் நதிகளை வற்றி போக பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கி போடுவேன்.
கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஆமாம். அப்போ என்ன ஆகுது கடைசியில், நதிகளை வெற்றி போக பண்ணினா இப்போ தீர்வுகள் ஒன்றும் இல்லை. என்ன நதியெல்லாம் ஓடிச்சு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு, இப்போ நமக்கு இப்போ நதிகள்லாம் இருக்குதா? சீனாவில் நதியெல்லாம் போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க, மனுஷன் அழிச்சிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நதி பாருங்க, அது வைகை நதியெல்லாம் எடுத்தோம்னா என்ன செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதுக்கு ஒரு காரணம் என்னதுன்னா தேவனுடைய நியாயத்தை. இவன் வந்து மணலாளுனே, அதனால வந்து நான் இதாக போயிடுச்சு, இவங்க ஆக்குபை பண்ணாங்க, அதனால நதி சுருங்கி போச்சு. அப்படிங்கும்போது பிசாசு அவங்களை பயன்படுத்துகிறான். ஆனால் நியாயத்திற்கு தான். ஒரு செழிப்பான தேசம் என்ன ஆகுதுன்னா, தேவனை மறக்கும்போது அங்கே என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், நதி வற்றி போகுது, பஞ்சம் வருது, கொள்ளை நோய் வர்றதெல்லாம் அது தேவனுடைய நியாயத்திற்கு. கொரோனா வந்துச்சா, அதெல்லாம் ஒரு தேவனுடைய நியாயத்திற்கு. அதெல்லாம் போகாமல் தப்பிச்சுடுறாங்க. அதெல்லாம் பெரிய கிருபை. ரைட். எசேக்கியேல் 32:12 வருஷாச்சா? ஆபகுக்கு 1:6 வருஷங்க. இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். ஆமாம். அடுத்து என்ன பண்ணாருன்னா, அந்த பாபிலோன் ராஜா வர்றது முன்னக்கூட்டி செஞ்சுறாரு சொல்லுகிறது. இந்த எதனால அவனுக்கு வந்துச்சுன்னா, இவனுடைய ஞானத்தில் உள்ள காரியங்கள் இந்த நியாயத்துக்கு வருது. எரேமியா 9:23 வச்சுட்டோமா? வாசிட்டோம். எசேக்கியேல் 7:24. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். என்னாச்சு, அவங்களுடைய இது ஞானத்துடைய பெருமை மேட்டிமையினால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய தேசம் அழியக்கூடிய ஒரு நியாயத்திற்கு. எசேக்கியேல் 28:8. உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள், நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். ஆமாம். நம்ம ஏற்கனவே இந்த குழிங்கிறத நிறையா பார்த்துட்டோம். ஏற்கனவே அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாரு. சமுத்திரத்துக்கு உள்ளே என்ன செய்கிறாருன்னா, ஒரு குழி என்ன செய்கிறாரு, ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஆமாம். சங்கீதம் 55:23. சங்கீதம் 55 55:23. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்தப்பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். ஆமாம். அங்கே கூலி என்ன செய்கிறாரு, ரெடி பண்ணிக்கிறாரு. இரத்தப்பிரியர் இன்னொரு யார்? இரத்தப்பிரியரும் சூதுள்ள மனுஷரும். ஆமாம். சூதுள்ள மனுஷன் கிரிமினல். இரத்தப்பிரியனா கொலை பண்ணுறவன், சண்டை போடுறவன், பட்டயத்தால் வெட்டுறவன், கொல்றவன் எல்லாம் எங்கே போயிடுவாங்கன்னா அதுக்கு தான் இந்த குழி என்ன செய்கிறார், கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். எசேக்கியேல் 32:30. அக்கா 32:30. அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள். இவர்கள் கெடியுண்டாக்குகிறவர்களாய் இருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தில் இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களோடு விருத்த சேதனம் இல்லாதவர்களாக கிடந்து குழியில் இறங்கினவர்களிடத்தில் தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம். சண்டை போட்டு பாபிலோன் ராஜா ஜெயிச்சான். அவன் பயங்கரமாக இருந்தாலும் அவனை எங்கே போய் சேர்றேன், அவன் வெட்டி போட்ட ஆட்கள் இருக்கிற அது குழிக்குள்ள தான் இவன் என்ன செய்கிறேன், போய் சேரேன். என்னதான் அவன் சண்டை போட்டு ஜெயிச்சாலும் அப்போ சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பேன்.
ஆனால் கடைசியில் முடிவு எங்கே போகுதுன்னா கோழிக்குள்ளே தான். ஆமாம், எவனை வெட்டினானோ அவன் வெட்டின இடத்துல இவன் போய் சேரும். வெளிப்படுத்து 18:7. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் விட்டிருக்கிறேன், நான் கைம்பெண்ணல்ல, நான் துக்கத்தோடே நான் விட்டிருக்கிறேன், நான் கைம்பெண்ணல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். இந்த சுத்தாவியோட சாம்ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் வந்து ஸ்திரீ உருவகப்படுத்தி வந்து சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இருந்தேன் ஸ்திரீங்கிறது சபை, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட சபை. நம்ம அதுக்குள்ளே போடுவோம், நல்லா பார்ப்போம். அப்போது அந்த செல்வ செருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் வந்து கரப்ஷனான ஒரு காரியமாக மாறி போயிடும், பனிஷ்மெண்ட்டுக்கு நேராக போயிடும். எசேக்கியேல் 26:12. அவர்கள் உன் ஆசையை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சுரையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மாளிகையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். ஆமாம், இது ஒரு நியாயத்தீர்ப்பு. ஏற்கனவே பார்த்தது அலெக்சாண்டர் பண்ணது, இது ஒரு நியாயத்தீர்ப்பு. எசேக்கியேல் 27:27. நீ நாசமடைக்கும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில்துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னிலுள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள். ஆமாம், அப்போ அந்த சுனாமி வந்தப்போ நமக்கு என்னன்னா டோட்டலாக ஒருத்தர் இல்லாதவங்க இல்லை, மொத்தமாக தெரிஞ்சேன் உள்ளே விழுகிறேன். ரைட்டா? எசேக்கியேல் 28:9. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் எனக்கு நீ மனுஷரே அல்லாமல் தேவன் அல்லவே. ஆமாம், அப்போ என்ன சொல்கிறாரு, தீரு ராஜா வந்து நான் தேவாசனத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனே அவன் வாசல் குத்தி தான் சாகிறேன், பட்டயத்தான குத்தி சாகும்போது அப்போ நீ அவன் கடவுளாக இருந்தேன்னா என்ன செஞ்சிருப்பான், நீ என்ன செஞ்சிருப்ப? குத்த மாட்டான்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீ மனுஷன் தான்டா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஏசாயா 31:3. ஏசாயா 33 தானக்கா? எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்ல, வம்சதானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். சரி, மனுஷன் இல்லை, நீ எவனாக இருந்தாலும் எகிப்துக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீ என்ன செய்யறது, தேவன் கிடையாது, நீ ஜெயிச்சதுனால என்ன செய்யாது, நீ ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவருக்கு விரோதம் வளர்ப்பு என்ன செய்கிறாங்க, அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது நியாயத்திற்கு வந்து இருக்குது. எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம்.
இவைகளே அவரிடத்தில் அவன் குமாரனிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. கோபாங்கம் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த பெருமை, அப்புறம் தேவனை செய்கிறது கண்டுக்கிறது, ஆண்டவரை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நான் என்னை போல யாரும் உண்டா அப்படின்னு வருது. மற்றவங்க வந்து இழந்து பார்க்குறது, கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து என்ன இருந்தாங்க, தீர்வு இருந்துச்சு. அதனால தீர்வு ராஜா இருந்தான் அப்படின்னு போது ஆண்டவரை செஞ்சு அழிச்சார். எசேக்கியேல் 28:10. மறு தேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய், நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். என்ன சொல்றாருன்னா, விருத்த சேதனை இல்லாதவர்கள்னா ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஒரு பிள்ளையா இல்லாமல் நார்மலாக ஒரு துன்மார்க்கனை போட என்ன செய்வேன், செத்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எரேமியா 9:26. எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர எரேமியா 9:26 தான்க்கா. எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 32:19. எசேக்கியேல் 31:19. எசேக்கியேல் 32:19. சரி. மற்றவர்களை பார்க்கலும் நீ அழகில் சிறந்தவனோ, நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவனிடத்தில் கிட. அவனுடைய அழகுக்கு தீருடைய அழகை குறித்து சொல்லிட்டு எங்கே போயிருக்கிறோம், எங்கே என்ன நியாயத்திற்கு 32:19. மற்றவர்களை பார்க்கலும் நீ அழகில் சிறந்தவனோ, நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட. என்னக்கா சிறந்தவளோ, அழகில் சிறந்தவளோ, நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட. விருத்த சேதன கர்த்தர் வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்டவனா இருக்கணும். ஏற்றுக்கொண்டாதான் செய்ய மாட்டான் இல்லையா? ரைட்டா. எசேக்கியேல் 32:24. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கெடியுண்டாக்கின அவர்கள் குழியில் இறங்கினவர்களோடே கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். இந்த ஏலாம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஆதியாகமம் 14 பாருங்க, ஏலாம் பாருங்க. சினேயாரின் ராஜாவாகிய அமராப்பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும். இந்த ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேர் இவன் தான் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு போகிறான் அந்த 14வது அதிகாரத்தில். ஏட்டா இந்த ஏலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 10:22 வாசிங்க. ஆறாமுடைய குமாரர் ஊச், கூல், கேதேர், மாஸ் என்பவர்கள். 10:22. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர். அந்த ஏலாம் சந்ததி, அதே ஏலாம் கிடையாது, அந்த சந்ததியை வச்சுக்கோங்க. எரேமியா 49:36 வாசிங்க.
49 அக்கா. 49 36. அக்கா எரேமியா 43 49. ஆகையால் மோவாபி நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். கீராரேஸ் மனுஷர் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துல்லியமாய் துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடினால் அப்படி துணிக்கும். 49 36. ஆமாக்கா. இல்லைங்க இல்லைக்கா, ஐயோ 49 36. வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். அது 7ஆம் குறி ஞாயிற்று. இந்த 7ஆம் யாருன்னா அந்த சேத்தோட சந்ததியில் அந்த அங்கே 14ஆம் அதிகாரத்தில் சண்டை. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா அவங்க வந்து அடிமையாக இருப்பாங்க. அந்த அடிமையை வந்து அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, புரட்சி பண்ணுவாங்க. நாங்கள் அவங்க இதில் இருக்க மாட்டேன், நாங்கள் சண்டைக்கு வரோம். இவங்கள ஜெயிச்சது யாரு? ஆபிரகாம். இல்லைப்பா. ஏசாயா 21:2 வருஷங்க. ஏசாயா 21:2. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாகினவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலாமே எலும்பு, மீதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒளிய பண்ணினேன். நியாயத்தீர்ப்புக்கு நேரம் வந்து அவங்க சண்டை போடுறவங்க எல்லாருமே நியாயத்தீர்ப்புக்கு நேரம் போகிறது. இந்த எசேக்கியேல் 32:24 வாசிங்க. எசேக்கியேல் 32:24. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேதக்குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். அவர்கள் பகுதி வந்து எங்கே பார்த்தீங்கன்னா மெசபத்தோமியாவோட கிழக்கு பகுதி, பண்டைய ராஜ்யம். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் வந்து இருக்கிறாங்க. ரைட்டா? இந்த 7ஆம் ராஜாவுடைய படை வீரர்கள் வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, எதுக்கு புகழ் பெற்றவங்களா இருந்தாங்கன்னா, ஏசாயா 22:6 வருஷம். ஏசாயா 22:6. ஏலாமியன் அம்பார துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். ஆமாம், வில் வீரர்கள் புகழ் பெற்றவன். அடுத்தது காலாட்படை நிறையா வச்சுருந்துருக்கேன். வேற என்ன வச்சுருக்கேன்? குதிரை வீரர் வருவது. குதிரை வீரர் காலாட்படை. வில்லு, அந்த குதிரையை போகும்போது வில்லை விட்டு எய்வாங்க. குதிரை தனியாக இருக்கு, இல்லாட்டி வில் வீரர் தனியாக இருக்கு. அதில் வந்து புகழ் பெற்ற ஒரு ராஜாவை வந்து இருந்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இப்போ வந்து மேலியா பெர்ஷியாவில் வந்து இருந்தான் இல்லையா, அகாஸ்வேரு. அப்போ இந்த சூசான் அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய ஈரான் பகுதியில் வந்து கூசிஸ்தான் அப்படிங்கிற ஸ்டேட்டாக வந்து கூசிஸ்தான் எனக்கு இருக்கு. எஸ்தர் 1:2 வருஷங்க. ராஜாவாகி அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தில் சூசான் அரண்மனை இங்கே வந்து எஸ்தர்ல நெகேமியா 1:1. அகலியாவின் குமாரனாகிய நெகோமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் அரண்மனையில் இருக்கும்போது. ஆமாம், இங்கே வேலை வந்து சேர்னா இங்கே வேலை பார்க்குற ஒரு இடமா இருக்குது. யார்? அந்த 7ஆம் சந்ததியில யாருன்னா இந்த மேதிய பெர்சியா ராஜா. என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் 8:2 வருஷங்க. நெகேமியாவாக்கா? தானியேல் 8:2. எஸ்தரில் பார்த்தோம் சூசான் அகாஸ்வேர் ராஜா அரண்மனை வச்சு. நெகேமியாவில் தான் வேலை பார்க்குறேன் சூசான் அரண்மனை.
இப்போ மேதியா பெர்ஷியாட்ட வந்து வேலை பார்க்குறேன். தானியேல் 8:2. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்திலுள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் என் ஊழாய் என்னும் மாற்றங்களில் இருந்ததாக தரிசனத்திலே தானியேல் தரிசனத்தில் பார்க்குறேன் சூசான் அரண்மனை. அந்த சூசான் அரண்மனை பார்த்தீங்கன்னா இன்றைய வந்து ஈரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இதில் வந்து இந்த ஊழாய் அந்த போட்டிருக்கா. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோசிஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு இடம். அந்த ஊழாய் அது வந்து கிரேக்கா லத்தீன் கலந்த ஒரு பேர். இன்னைக்கு ஈரானில் அந்த கூசிஸ்தான் அந்த ஸ்டேட்டாக வந்து என்ன செய்யணும்னா அது வந்து இருக்குது. ரைட்டா? இந்த கெதர்ல கோமேர் அப்படின்னு பார்க்கும்போது கெதர்லா கோமேர் 14வது வருஷம். அந்த கெதர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோகேமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட பேர். கெதர்னா அதுக்கு நான் வந்து ஊழியன் அந்த அவனோட தெய்வத்துக்கு நான் வந்து ஊழியன் சொல்லி கெதர்லா கோமேர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிறேன். கேட்டா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களை வந்து கூட்டி சேர்த்து சண்டை போடல பெரிய ஆள். கெதர்லா கோமேர் அது 14 வந்து ஒரு 5 ராஜாக்கள் வந்து 4 ராஜாக்களா, 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்களே 5 ராஜாக்கள் வந்து 4 ராஜாக்கள் வந்து சண்டை போடுவான். ஆமாம், அதில் வந்து வல்லவனா அவனே யார் படிப்பான் ஆபிரகாம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தில் நினச்சா காரியங்கள் ஜெயிக்கிறதுக்கு வல்லவன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துக்கோங்க 47. எசேக்கியேல் 28:12. மனபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். தீர்வு வந்து எல்லா விதத்துலையும் என்ன இருக்குன்னா ஒன்று கூட குறவில்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கேருபுக்கு இணையாக வந்து என்ன சொல்லப்படுறேன். அப்போ டோட்டல் கரப்ஷன் ஆகிடும். எசேக்கியேல் 31:8. தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறக்க கூடாதிருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானம் அல்ல, அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்திலுள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல. ஆமாம், இது எவ்வளவு செல்வத்தினாலே சகலத்தினாலே அவன் வந்து இருந்தாங்க. தேவனுடைய வனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்துக்கு இவனுடைய செல்வ செழிப்பெல்லாம் சரி ஒப்பானது கிடையாது அப்படின்னு இடத்துல சிவந்திக்க தரிசனத்தில் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 17:4. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தெரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். நேரத்துக்கு நேரம் போகுது, வேசித்தனத்துக்கு போகுது. அசுத்தம் என்னென்ன அசுத்தம்ன்றது நமக்கு வந்து உள்ளே போனோம்னா ஏகப்பட்ட காரியங்கள். அப்போ அந்த வேசித்தனம் பண்ணுகிற அந்த ஸ்திரியா மாறும்போது யாரும் அது வந்து டோட்டல் கரப்ஷன் ஆகிடும். ரைட்டா? எசேக்கியேல் 27:16. சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களை நிமித்தம் உன்னோடு வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையல் ஆடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவனங்களையும்
பளிங்கையும் உன் சந்தைகளிலே விற்று வந்தார்கள். ஆமாம், பிஸ்னஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணாலும் என்னது நியாயத்தீர்ப்பு வந்து டோட்டல் நரகம். எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆமாம், எல்லாமே அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? எல்லா ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் தான். 28:11. நீ ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் தான். தேவனுடைய தோட்டமாகி ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் அப்படிங்கிறதுக்கும் இங்கே கீழே உள்ளதுக்கு நம்ம பிரித்து பார்க்கணும், மொத்தமாக பார்க்கக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தது யாரு? ஆதாம். ரைட்டா? ஆமாம், ஏதேன் தோட்டத்தில் இருந்தா ஆதாம் தானே இருந்தேன். ஆதாம் தான். அவனை கரப்ஷன் ஆக்குனது யாரு? பிசாசு. அப்போ அந்த கீழே வர பகுதி வந்து யாருன்னா பிசாசு. ரெண்டு மிங்கிள் ஆயிருக்கு. ரைட்டா? ஆதியாகமம் 2:8 வாசிங்க. ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷரை அதிலே வைத்தார். மனுஷனுக்கு தான் அந்த தோட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆதாம் வந்து செவி சாய்த்ததுனால என்ன ஆயிட்டான்னா பிசாசுக்கு அடிமையாயிட்டான். அது வரைக்கும் மனுஷனாக தான் உண்டு பண்ணுறாங்க. ஏதேன் தோட்டம் அவனுக்கு தான் சொந்தமாக இருந்தது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு அடிமையானதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்தவனா அவன் ஆதாம். ரைட்டா? ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். ஏசாயா 14:11. ஏசாயா 14:11. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதங்களிலே வீட்டிருப்பேன் என்றும். எலான் மஸ்க் வந்து மேலே என்ன பண்ண போகிறாராம்? என்னக்கா? எலான் மஸ்க் அதில் மேலே வந்து கட்டி வைக்கிறாரு, விலைக்கு வைக்க போகிறேன் அப்படின்னா. அப்படி ஏறினாலும் அவன் யார்? மனுஷன் தான். மனுஷன்தான்ற ஒரு எண்ணம் வரணும். அப்படி வரும்போது வராத பட்சத்தில் என்ன சொன்னால் பாதாளத்தில் தள்ளப்படும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் வந்து மனுஷனாக இருந்திருக்கிறேன். அவன் பிசாசு வந்து உள்ள வந்து அவனை அக்செப்ட் பண்ணினாலும் இவன் பாதாளத்துக்குரியவனா அது மாறுறேன். அவன் ரசிக்கப்பட்டவன் ரசிக்கப்படலையான்றது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. பட் ஆனால் அவனுடைய ஸ்தானத்தை இழக்கிறது. அவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் எப்படிப்பட்டது? இல்லை அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுக்கும் இதுக்கும் மதிமயங்கி போயிருக்கிற அவனுடைய சத்தத்துக்கு சரி சரி பாதாளத்துக்குரியலாம் வரும். அப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு பொண்ணும் பொருளும் நிறையா காரியங்கள் இருக்கும்போது அதில் மனசு போகாமல் எங்கே போகணும்? ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை போகும்போது நம்ம எங்கே பேரும் பரலோகம் போயிடும். இதுக்கு சாயமும் இவன் இருக்கிற இடத்த பாதாளத்தை நம்ம வந்து போயிடும். ஏசாயா 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். ஆமாம், இவருடைய ஸ்தானம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானம், பயங்கரமான ஒரு ஸ்தானம். இப்படி ஆண்டவருக்கு ஒரு என்ன சொல்கிறது பாதுகாப்பு படைக்கு தலைவனாக இருந்திருக்கேன். அப்புறம் அக்கினிமயமான கற்கள் நடுவேனா ஆண்டவரே வந்து ஆண்டவருடைய சொகுசா, அக்கினிமயமான சொகுசா அப்படிப்பட்ட அந்த சொகுசானா என்ன? சொகுசானா அவருடைய இது ட்ரெஸ்ஸு அங்கி மாதிரி போடுவார் இல்லையா, அதுவே அக்கினிமயம் மாதிரி பார்க்குறவங்க வந்து இப்போ நான் பார்த்தேன் சிலுவையில் இயேசுவை பார்த்தேன், நான் கரத்தை பார்த்தேன், இதெல்லாம் பார்க்கும்போது எசேக்கியேல் சொல்லுவாங்கன்னா டோட்டலாக நான் ஸோ மனுஷ சாயல் தெரியுது. ஆனால் அவருடைய தலையில் அந்த இந்திரங்கள் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். முகம் வந்து பிரகாசமாக இருந்தார். அக்கினிமயமான சொகுசாவை பார்த்தேன்னா அந்த ஒரு பாடி உடம்பு. இப்போ இயேசுவை பார்க்கும்போது அங்கி விட்டுருந்துருப்பார். அவர் பார்த்த காலத்தில் இருக்குன்னா அக்கினி சொகுசா. இப்போ இருக்கிறவங்க வந்து தரிசனத்தில் பார்க்குறாங்க வந்து பிரகாசமாக முகம் வந்து பிரகாசமாக பார்க்குறான், முடியெல்லாம் தங்கமயமாக இருக்குது. அடுத்து வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கார அது பெருசு பயங்கர பிரகாசமாக இருக்குது.
தரிசனம். அந்த கை வந்து பார்த்திங்கன்னா ஆணி அரைஞ்ச கையை நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ வெண்கால பாதம் அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கினி இப்போ ட்ரெஸ்ஸு போட்டாலும் பயங்கர பிரைட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க பார்க்க தகுந்த அளவுக்கு கர்த்தர் வந்து இங்கே ஒரு தரிசனத்தை கட்டளிடுறதே எசேக்கியேல் காலங்கள் வந்து அவர் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியானது அக்கினி மயமான சொகுசாக செய்கிறாரு பார்க்குறாங்கன்னா மனுஷ சாயல்னு சொல்கிறாரு. அங்கே அப்போ வரைக்கும் மனுஷ சாயலாக இருந்தவர் எப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து மனுஷகுமாரன் வந்துடுறாரு. இப்போ இருக்கிறவங்க தரிசனம் பார்க்குறாங்க போது சொல்கிறாங்க தரிசனம் பார்க்குறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பை தெரிஞ்சுட்டாங்க. எதுக்கு நம்மகிட்ட வந்தார் அப்படிங்கிறத செய்யணும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கடந்துட்டோம். எதுக்கு காமிக்கிறாரு? அவங்க எல்லார்கிட்ட ஏன்ட்ட காமிக்கிறாரு? எல்லார்கிட்ட யார்கிட்ட காமிப்பார்? மனோவாட்ட காமிக்கிறாரா? ஒய்ஃபிட்ட காமிச்சா ஓடி வரான். அப்புறம் இவரும் போய் பேசுகிறான் இல்லையா, கத்தவங்க கண்டா நம்ம செத்து போயிடும்னு சொல்லும்போது எதுக்கு நம்ம சாகணும்? அவரோட காமிச்சார்ல நம்ம அவர் தான் அந்த ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். யாரோட அம்மா அப்பா, இவங்களோட அம்மா, இவனோட அம்மா அப்பா யார்? தெளிலா மாடல அம்மா அப்பா. அப்போ அவங்களுக்கு அந்த நாட்களே ஆண்டவர் சில தரிசனம் கொடுக்குறாரு. இவர் முச்சடியில் தரிசனம் கொடுத்தேன்னு சொல்லுவார். மோசே அவர் எப்படி பார்த்தாங்க? முகமுகமாய் கண்டேன். இவங்க 70 பேர் போகிறாங்க. 70 பேர் போய் அவருடைய தரிசனத்தில் பார்த்தோம். அந்த ரத்தின மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் மோசைட்டு என்ன சொல்கிறாரு, நீ டைரெக்டாக பார்க்க முடியாது, கடந்து போகும்போது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அப்போ மனுஷ சாயலை கத்திருந்து வெளிப்படாது. ஒரு விதத்துலேருந்து அவருக்கு என்ன செய்வாங்க, சரிம்மா மனுஷகுமாரன்னு வெளிப்படாத காலங்களில் இந்த சாயலை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை பார்த்துட்டேன்னா நீ இருக்க முடியாது, கடந்து போகிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து மனுஷகுமாரனை வெளிப்பட்டதுனால தான் அவங்க வந்து மனுஷ சாயலை அவர் மனுஷ ரூபப்படுத்தி வந்ததுனால அவங்க சொன்னால் மனுஷ ரூபத்திலே ஆண்டவர் தரிசிக்கிற ஜனங்களை வந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துறது பழைய ஏற்பாட்டு காலங்கள் வந்து அந்த சாயல் அந்த சிலை வெளிப்படுத்துறது. அப்போ நாங்கள் கர்த்தரை வந்து முகமுகமாய் கண்டேன். அது தரிசனம் அவர் எப்படி வெளிப்படுத்துறாரோ அந்த வெளிப்படுத்தின விதமாக சிவமோசி வந்து பார்த்துருக்கோம். முகமாய் கண்டேன்னா அந்த நாட்கள் வந்து ஏன்னா மனுஷ ரூபமாக எடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வெளிப்படுத்துகிற தேவன், அவர் சத்தியத்தின்படி நீதியின்படி நடக்கிற தேவன், சத்தியத்தின்படி நடக்கிற தேவன். நான் முகமாய் கண்டேன்னா அந்த நாட்களில் மோசைக்கு எப்படி காண்பிக்க விரும்பினாரோ அந்த மாதிரி அவன் பார்த்துருக்கேன். அடுத்து நான் சிநேகிதனை போல நான் அவர்கிட்ட வந்து பேசினேன் அப்படிங்கும்போது எந்த விதத்தில் அவர் பேசினார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் வந்து பேசினார். ஒரு பயம் இல்லாமல், இப்போ நம்ம தான் ஒரு பயம் இல்லாமல் அப்பா, சிநேகிதரா, ஃப்ரெண்ட்ஸா, தோழியா, மனவாட்டியாக பேசுகிறேன். அப்போ அதே கேட்டகரியில் வந்து மோசை வந்துடுறேன். ஆனால் தரிசனத்தை ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் வந்து அவன் தன்னை வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் மனுஷ ரூபத்தில் வந்து என்னைக்கு வந்தார்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் கர்த்தர் வந்தார். அதை இது நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். பேசினார், முகமாக பேசினார், சர்வசாதாரணமாக பேசினார் அப்படிங்கும்போது தேவ சம்மந்தமாக பேசினார். எந்த விதத்தில் வந்து சத்தம் கேட்டேன் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படலை. ஒரு மனுஷர் நண்பரை போல் நான் பேசினேன் போது அவன் எந்த விதத்தில் சத்தத்தை கேட்டான்னு தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கீங்க, ஆண்டவர் வந்து எனக்கு வந்து வெளிப்படுத்தினார், காரியம் வெளிப்படுத்தினார், என்கிட்ட பேசினாருன்னா நீ இப்படி பேசினார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை நம்ம ஏன்னா ஒரு பரிசுத்தவான்கிட்ட வந்து அவர் எப்படி பேச விரும்புகிறாரோ அப்படி பேசுகிற தேவன். வசனத்தின் மூலமாக பேசுவார், பாடல் மூலமாக பேசுவார், அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசுகிற தேவன். அது எந்த விதத்தில் வெளிப்படுதுன்னு பார்க்கணும். அதை நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்மளோட பரிசுத்தவன். நான் இருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, இதை எனக்கு வெளிப்படுத்தினாருன்னா அவனுடைய பரிசுத்தம் இருந்து அது கரெக்டாக. பரிசுத்தம் இல்லாமல் இதெல்லாம் நான் பண்ணினேன் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரு, அது தவறு. ஆமாம், அந்த கிறிஸ்துவினால் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காரு, என்னை இந்த பாதையில் போக சொல்லியிருக்காரு இருக்கும்போது என்னுடைய ஜீவியம் கரெக்டாக இருக்கா. நீ கரெக்டாக வந்து எனக்கு செய்தினா தவறு கிடையாது. நீ கரெக்டாக இல்லாமல் செய்யும்போது அது வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு ஒரு விஷயம் கொண்டு சொல்லணும். அதில் வந்து நம்ம கவனமாக இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன், கர்த்தர் எனக்கு கரெக்டாக தான் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கும்போது உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கா. அதுதான் உன்னோட செக் பண்ணுறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருக்கிறியா. வார்த்தையில் பரிசுத்தம், கண்களில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், நினைவில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், இருதயத்தில் டோட்டல் பரிசுத்தம்னு சொல்லுவோம். ட்ரெஸ் வெளிப்புறமானதும் நமக்கு அவசியம், தோற்றம் அதெல்லாம் அவசியம். அதுக்காக நம்ம வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ள மட்டும் இருந்தால் போதும் சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தோற்றத்தில் நம்ம என்ன செய்யணும், பக்குவப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷரை நம்ம வந்து காண்பித்து கொள்ளணும். நான் இப்படி வேணாலும் இருப்பேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்ம அடுத்த அந்த முடிவுக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்கான ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே இருக்கணும்னு நான் சொல்ல வரல.
ஒயிட் அண்ட் ஒயிட் வஸ்திரம் தகுந்த வஸ்திரம், ரைட்டா, தகுந்த வஸ்திரம். அதையும் நம்ம முடியலை அப்படின்னு பட்சத்தில் வந்து அதை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு நமக்கு தெரியல. ஏன்னா அதை வச்சு நான் கடந்து வரனால அதை நம்ம குறித்து நான் சொல்ல முடியாது. தகுந்த வஸ்திரம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான், வேறு கலப்படம் இல்லாத ஒரு வஸ்திரம்னு வச்சுக்காங்க. அப்போ அது போட்ட உடனே நான் பரிசுத்தவனா ஆயிடுவான் அப்படிங்கும்போது இருதயத்தின் பரிசுத்தையும் பார்க்குறாரு, உடையும் பார்க்குறாரு. அப்போ வெளிப்புறமான ட்ரெஸ்ஸை ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட உடனே இருதயம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது. அதனால என்ன செய்வேன், நான் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் தகுந்த வஸ்திரம் வந்து என்னதுன்னா ஒயிட் அண்ட் ஒயிட். அதனால் அவன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுனால என்ன செய்ய பரிசுத்தமாக ஆக முடியாது. உள்ளே என்ன செய்யணும், உனக்கு டோட்டல் பரிசுத்தம் வந்து வெளிப்படுத்தணும், ரைட்டா. இங்கே வந்து பார்த்தோம், எந்த வருஷம் பார்த்தோம், கேருக்கு பார்த்தோமா, பாதுகாப்பான ஒரு கேரு. அப்போ சில 2:17 வருஷங்க, 1 மணி ஆச்சு ஆயிடுச்சா, 2-3 வருஷம் முடிச்சிட்டோம்னா முடிச்சா. அப்போ சில 2:17 சரி 52. லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும், சிந்தின மனுஷ இரத்தத்தின் நிமித்தமும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமை நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பால் கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். யாருக்கு? தீருவுக்கு. அவன் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமாம், இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம். தலைமைத்துவத்தில் இருந்தவன் வந்து அந்த கரப்ஷன் ஆனதுனால அவனை காவல் காக்கி வைக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் கேட்ட தூதர்கள் பேர் கேருபீன் சேராபீன்கள், அவங்கள காவல் வைக்கிறேன். அதையும் நம்ம வேரியேஷன் பார்த்துக்கணும். அதே கேருபீன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். யாத்திரம் 25 வந்து 17 வருஷங்க, 25-17 இங்கே வந்து பெட்டிக்கு மேலே கேருபீன் செய்வாங்களா, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே. யாத்திராகமம் 25 17 வருஷம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நிலமும் 1.5 முழ அகலமாய் இருக்க கடவுள். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. செஞ்சு உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே வைப்பாங்க. அந்த பாதுகாக்கிற கேருபுங்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே வைப்பார். அவ்வளோ பெரிய நல்ல ஸ்தானத்தில் இருந்த பிசாசான் வந்து என்ன செய்யறேன்னா டோட்டலாக என்ன செய்கிறேன், கரப்ஷன் ஆக்கி எடுத்துருக்கிறாரு. எசேக்கியேல் 28:16. உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆமாம், டோட்டலாக தள்ளிடுறேன். உன்னோட மைண்ட் என்ன செய்யறேன், கரப்ஷன் ஆயிடுது. வியாபாரத்தின் மிகுதினால அங்கே என்ன செய்யறான், கூட்டு சேர்த்துக்கிறேன் ஆட்களை, தூதர்களை. அது ஒரு நுணுக்கம். இந்த மேலே போனோம்னா என்ன நம்ம கிளியராக தெரியும், பல்லக்கும் போனோம்னா. எசேக்கியேல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இது தீர்வுக்கு நியாயத்திருப்பது, கேள்விக்குரிய நியாயத்திருப்போம். 2 வந்து எசேக்கியேல் ஏசாயா 10:12. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் போது அசிரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையை. எசேக்கியேல் 10:12. எசேக்கியேல் 10. எசேக்கியேல் 10:12. 4 ஜீவன்களோட ஆமாம், உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் சட்டைகளும்
அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் 4க்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேருப்பு சேராபின் சேராபின் தான் இந்த 4 ஜீவன்கள் சொல்லி சொல்கிறாங்க. எசேக்கியேல் 31:10. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டுமையாகி கொப்புளங்களின் தலைகளுக்கு இருதயத்தில் வந்து மேட்டுமை நியாயத்திற்கு இருதய மேட்டுமை இருந்தாலும் இங்கே ஒரு நியாயத்திற்கு வந்துடும். எசேக்கியேல் 19:12. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த குப்புகள் முறிந்து பட்டுப்போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இவனும் போனேன், தீர்வும் போனேன். எசேக்கியேல் 28:18. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதற்காக ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஒன்றும் இல்லாமல் போச்சு. மல்கியா 4:3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி நாள் தான். ஆனால் இதுக்கு நமக்கு வந்து எடுத்துக்கலாம். எசேக்கியேல் 28:19. ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார். பயங்கரமாய் ஒருபோதும் இருக்க மாட்டாங்கிறது நம்ம பார்த்துட்டோம். எப்படி இருக்குன்னு நம்ம லேவியராகமம் 26:32. அப்போவே கர்த்தர் சொல்லிடுறாரு எப்படி இருப்பாங்க. லேவியராகமம் 26:32. 26:32 லேவியராகமம். நான் தேசத்தை பாழாக்குவேன், அதில் குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். இந்த தீர்வு ராஜாவை குறித்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நமக்கு வந்து சேர்ந்தாலும் அது ஞானமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வரும்போது தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நம்முடைய சிந்தை போயிடுச்சுன்னா நம்ம கரப்ஷன் ஆக மாட்டோம். நியாயத்தில் பிறந்துட்டேன் அப்படிங்கிற நம்ம வந்து இசைக்கு நம்ம பார்த்தோம். நாம் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் எந்த விதத்தில் நம்ம கர்த்தர் பயன்படுத்தினாரு. நான் கரெக்டான பாதையில் போகிறேன், நான் தேவ திட்டம் செய்கிறேன், பவுலை போல நான் மினிஸ்ட்ரி பார்க்குறேன், நான் எதுலேயுமே தவறலை அப்படிங்கும்போது அது கிருபை, ஆண்டவருடைய கிருபை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கும்போது அதை அது சொல்ல கர்த்தர் வாங்குகிற பார்க்கல கொடுக்குற உத்தமன்றாரு. வாங்கும்போது நம்ம கணக்கு கொடுத்துட்டோம்னா கணக்கு வேண்டியல. இப்போ நமக்கு டெய்லி அவுட் ஆகிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அவுட் ஆக்குறதுக்கு நமக்கு தெரியலை அப்படின்னா அதில் வந்து நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எல்லாமே எனக்கு அப்படின்னு வரும்போது அங்கே என்ன செய்யணும், பிசாசு வந்து செய்யணும், ஆக்குறது வைக்கணும். ஆண்டவரை சொல்கிறார்ல, நீ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாப்பா எல்லாம் சேர்த்து வச்சிருப்பா, நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லும்போது நீ இன்னைக்கு சேர்த்துட்டு அன்னைக்கு சேர்த்து வச்சது யாருடைய இதாகும், யாருக்குடா போய் சேரும் அப்படி. அப்போ அது கூட என்ன சொல்கிறாரு, அது கூட விவரமாக எழுதி வைக்கல. எல்லாம் நிறையா சேர்த்து வச்சுட்டேன், நான் செத்தாலும் வேறு யாருக்காவது போய் சேரணும் கூட அவனுக்கு என்ன செய்யலை. அந்த அளவுக்கு புத்தி மழுங்கி போயிடும். புத்தி என்ன செய்வேன், மழுங்கி போயிடும். அது யார் மழுங்கடிக்கிறதுனா பிசாசு பிசாசு ஆக்குவோம் போது ஆட்டோமேட்டிக்காக புத்தி என்ன செஞ்சிடும், மழுங்கி போகும். அப்போ நம்ம இதில் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தீரு ராஜா அப்படி இருந்தால் தீரு வந்து பாரு அப்படின்ச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி, இப்போ நம்ம தேசம் எப்படி இருக்குது, இது ஒரு நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, தீர்வாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், நான் ஒரு நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, விசாசம் என்ன செய்யக்கூடாது, கேருபா இருந்தவங்க எங்களுக்கு போயிடறாங்க, சில பாதாளத்துக்கு போகிற நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. அவங்களுக்கு இல்லாத கிருபையில் நமக்கு இன்றைக்கி இருக்குது. என்ன இருக்குது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். என்ன இருக்குன்னா நம்ம கூட இருக்கிறார். அன்றைக்கி ஆசரிப்பு கோடார் வேணும், உடன்படிக்கை பெட்டி வேணும், அதை தூக்கிட்டு போனாங்க. பாவம் செய்யும்போது என்ன செஞ்சாங்க, சிதறப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம பாவம் செய்தால் நம்ம சிதறப்படலை.
எத்தனையோ ஜனங்கள் செய்கிறாங்க, சிதறப்பட்டு. இப்போ இலங்கையிலும் பார்த்தா அகதிகளாக இருக்காங்க, அங்கே பிரிட்டன் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க? யூதர்கள் என்ன செய்கிறாங்க? இன்னும் வந்து சேர முடியலை. ஆனால் இப்போ நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிட்டு பார்த்து எல்லாமே கிருபை தான். இருந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம தேசத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம், ஒரு அகதியாக போகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக தான் இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிது? அவங்களோட நம்ம என்ன பெரிய பரிசுத்தம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை வந்து தாழ்மை உள்ளவரே வந்து என்ன சொல்லுவார்? கிருபை அளிக்கிறார். இல்லை, தாழ்மை அவரே நினைத்துட்டு தாழ்மையில் இருந்தவரே, தாழ்மையில் இருந்தவர் அவரை நினைத்து தெரியல. கரெக்டாக தெரியலையே. ஆமாம், தாழ்மையில் இருக்கும்போது நம்ம நினைத்தவரே அவரை துதியங்கன்னு ஒரு சங்கீதம். தாழ்மையில் இருக்கும்போது நம்ம அவரை குறித்து அறியாமலே நம்ம செஞ்சுருக்கோம். இருக்கும்போது நம்மளை நினைச்சு என்ன செய்கிறாரு? தெரிந்து கொண்ட தேவன் இம்மட்டும் என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம விலகி போயிருக்கோம்னா போயிருக்கோம், அவர்கிட்ட தூரம் போயிருக்கோம், அவரை நம்ம மருந்து வச்சிருக்கிறோம், அவருக்கான காரியங்கள் நம்ம வந்து செய்யலை, திரும்ப திரும்ப வந்து பாவம் செய்திருக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட தூரம் போயிருக்கிறோம், அவர் மருந்து வச்சிருக்கிறோம். அப்புறம் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு அவர் திரும்ப சிலுவையில் தெரிஞ்சே பாவம் பண்ணியிருக்கிறோம். நம்ம நரகத்து போனானே பண்ண அப்படிங்கிறது துணிகரமாக இருந்தது. ஆனாலும் அவருடைய கிருபையில நம்ம சரி ஒரு நாள் நிலையில் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நம்ம நான் சொல்கிறேன் கேட்டா. அப்போ எல்லாத்துலேயும் வந்து நம்மளை எப்படி ஒரு விசேஷித்த ஒரு பாண்டமா அவரோட கையில் வந்து எப்படிப்பட்ட பாண்டம்னு சொல்லி தங்கம், மரம், வெள்ளி, பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய கரத்தில் வந்து நம்ம எப்படிப்பட்ட பாண்டமாக இருக்கிறோன்னா அது ஒரு பெரிய அதிசயம். அப்படித்தானே? எவ்வளோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ உலகத்தில் நடக்குது. ஆனாலும் அந்த பரிசுத்த பாதைக்கு நேராக நம்ம போகணும், பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும். ஆண்டவர் நம்ம வெளிச்சம் கொடுக்குறாரு, நம்ம சித்தத்தை தெரியப்படுத்துறாரு, திட்டத்தை தெரியப்படுத்துறாரு. சித்தமும் திட்டமும் எல்லாமே தெரியப்படுத்துறதுக்கு ஒரு கிருபை தான். எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் பவுலுக்கு மட்டும் காமிச்சாரு? எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் காமிச்சாரு? அப்போ ஏன் 50 வயசுல காமிக்கிறாங்க, ஒரு 25 வயசுல காமிச்சிருக்காங்க, ஒரு 20 வயசுல காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னா நீங்கள் தான் காரணம். புரியுதா? ஏன் காமிக்கலை அப்படின்னா அந்த தேவனுடைய திட்டத்தின் அளவுக்கு தக்கதாக நம்ம என்ன செய்ய, நீங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் செய்யலை, உங்களை ஒப்பு கொடுத்து கடந்து போக முன் வரவில்லை. அது ஆண்டவர்களே இருந்திருக்குங்க. தேவ திட்டம் ஏன் லேட்டாக வெளிப்படும், இப்போ தான் வெளிப்படணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர் வந்து ஒரு தெரிந்து கொள்ளும்போது ஒரு தேவை திட்டம் அவங்க கூட என்ன செய்யும் இருக்குது. அந்த உணர்வு நமக்கு வர்றதுக்கு என்ன செய்யுது? அவ்வளோ காலங்கள்லாம் செஞ்சு சரி கத்த நல்லவர். இதில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் திரு ராஜாவே 26 to 28 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆமாம், ரைட்டா? இதை பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு நம்ம யூடியூப்பில் போடுறதுக்காக இல்லை, நம்மளுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நாம் அடுத்த கட்ட நிலைக்கு போகிறதுக்கு நம்ம சில பாடங்களை வந்து கற்றுக்கிட்டோம். கத்த நல்ல சோத்திரம்.